Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுக்கான QR கோட் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கேன் அண்ட் ஜாயின் த குரூப். UGTRB சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் யூனிட்ல இருந்து ஆல்ரெடி 2 பார்ட்ஸாக வந்து MCQ வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு கிளாஸில் MCQ வித் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 3 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The edge length of a face-centered cubic cell of an ionic substance is 508 pm. If the radius of a cation is 110 pm, the radius of a anion is. ஸோ வந்து ஒரு face-centered cubic crystal structure வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆரோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். பட் இங்கே வந்து எட்ஜ் லென்த்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 508 பிகோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரேடியஸ் ஆஃப் அ கேட்டியான்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 110 பிகோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கேட்டையானை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் ப்ளஸ் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுவோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் ஆனியான் தான் கேட்டிருக்காங்க. ஆர் மைனஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ கேட்டிருக்கிற கொஸ்டினில் கிவன் என்ன அப்படிங்கிறத ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். சரியா? ஸோ நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்? ரேடியஸ் ஆஃப் ஆனியான் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அதாவது ஆர் மைனஸ் அப்படிங்கிற வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி எட்ஜ் லென்த்க்கான ஃபார்முலா நம்ம என்ன எழுதுவோம்? √2a that is equal to 4r அப்படின்னு வந்து நம்ம காமனாக எழுதுவோம் ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு. சரியா? இதே இது பிசிசி ஸ்ட்ரக்சருக்கு என்ன எழுதுவோம்? √3a is equal to 4r அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ ஆஸ் பர் கிவன் டேட்டா √2a is equal to 4 அந்த ஆர் இருக்கு இல்லையா, ஆர் வந்து ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுடைய காம்பினேஷனை தான் வந்துட்டு நம்ம ஆர் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து கேட்டான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ்னு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால ஆர் ப்ளஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க கிவன் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். √2 அப்படியே இருக்குது இன்ட்டு ஏவோட வேல்யூ 502 இட் வில் பி ஈக்குவல் டு 4 அப்படியே இருக்கும். ஆர் ப்ளஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 110 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 4 வந்து ப்ராக்கெட்டில் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 440 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ப்ளஸ் 4 இன்ட்டு ஆர் மைனஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? √2ஓட வேல்யூ என்னது? 1.414. ஸோ அந்த வேல்யூவை 508ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 718.42 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? 4r மைனஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 440 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும்? இங்கே பாசிட்டிவ் இருக்கிற டேர்ம் இந்த சைடு வரப்போ நெகட்டிவ்ல வரும். அப்போ வந்து நமக்கு மைனஸ் பண்ணுறப்போ 278.42 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ நமக்கு என்ன தேவை? ஆர் மைனஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ ஆர் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 278.42 டிவைடட் பை 4. ஸோ ஆன்சர் வில் பி 69.6 பிகோமீட்டர். ஸோ ஆர் மைனஸோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 69.6 pm அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதை அப்ராக்சிமேட் பண்ணோம் அப்படின்னா 70 பிகோமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் எந்த ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் வந்து 70 பிகோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகே. செகண்ட் கொஸ்டின். Sodium chloride usually crystallizes in a face-centered cubic lattice. How many ions are in contact with a single Na plus ions? ஸோ NaCl ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ராக் சால்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ப்ளஸ் FCC ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு Na ப்ளஸ் அயானை சுற்றி எத்தனை அயான்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆகி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இது நம்ம வந்து NaCl அப்படின்னாலே ஆக்டோஹெட்ரல் வாய்டு வந்து நமக்கு பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆக்டோஹெட்ரல் அப்படின்னா 6 அப்படின்னு மீனிங். சரிங்களா? ஸோ வாய்ட்ஸ் அப்படின்னா எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு Na ப்ளஸ் அயான்ஸ் சுற்றி 6 எம்டி ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆகி இருக்கு. அப்போ அந்த 6ஐயும் வந்து ஆக்குபை பண்ணுறது என்னது அப்படின்னா Cl மைனஸ் அயான்ஸ் வந்து ஆக்குபை பண்ணும். அதே மாதிரி ஒரு Cl அயான் சுற்றி நமக்கு எத்தனை Na ப்ளஸ் அயான்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்கும் அப்படின்னா 6 Na ப்ளஸ் அயான்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்கும். சரியா? இதே கொஸ்டினில் உங்களுக்கு எப்படி கேட்கலாம்னா Na ப்ளஸ்க்கு பதிலாக Cl மைனஸ் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? இட் வில் பி ஈக்குவல் டு 6. ஓகேவா? ஸோ NaCl அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க 6:6. அதாவது Na6 Cl 6. இதே இது CSCl ஸ்ட்ரக்சர் எடுத்தோம் அப்படின்னா அதோடைய கோஆர்டினேஷன் நம்பரை வந்து ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணி எழுதுனா 8:8. ZNS ஸோ அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் 4:4. இந்த 3 ஸ்ட்ரக்சர் தான் திரும்ப திரும்ப SSPயில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த கோஆர்டினேஷன் நம்பரோட ரேஷியோ வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. NaCl அப்படின்னா 6:6, CSCl அப்படின்னா 8:8, ZNS அப்படின்னா 4:4. ஓகே. Third question. The packing efficiency of a 2-dimensional square unit cells shown in ஓகே ஒரு ஸ்கொயர் யூனிட் செல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய பேக்கிங் எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் யூனிட் செல் அப்படிங்கிறது 2 டைமென்ஷனல் பிரேவியஸ் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு நம்ம போகிறோம்.
ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்கொயர் அப்படின்னா 78.54% வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் டி 78.54 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதே ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன வரும் அப்படின்னா 90.69% வரும். ஸோ இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்துட்டு ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சருக்கு தான். சரிங்களா? அடுத்தது ஆப்ளிக் ஸ்ட்ரக்சர் இல்லைனா ரெக்டாங்குலருக்கு பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தென் 78% இருக்கும். ஓகே, ஸோ அந்த 3 வேல்யூஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸ்கொயர் அப்படின்னா 78.54%, ஹெக்ஸகனல் அப்படின்னா 90.69%. இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்துட்டு ஹெக்ஸகனல் தான். ஓகேவா? அடுத்தது ஆப்ளிக் அல்லது ரெக்டாங்குலர் ரெண்டுக்குமே வந்து வேரி ஆகும். யூஸ்வலாக வந்துட்டு லெஸ் தென் 78% வந்துட்டு நமக்கு இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். AB crystallizes in a body-centered cubic lattice with edge length A equal to 387 picometer. The distance between two oppositely charged ions in the lattice is. ஸோ என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க? பாடி சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. எட்ஜ் லென்த் ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பாடி சென்டர்ட் கியூபிக் அப்படின்னா √3a/2 இட் வில் பி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? d is equal to √3a/2. ஸோ அப்போ ஏவுடைய வேல்யூ நமக்கு என்ன எழுதலாம்? என்ன கொடுத்துருக்காங்க? 387 பிகோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு √3/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 335.14 பிகோமீட்டர். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சியில் வந்து 335 பிகோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நம்ம √3க்கான வேல்யூ √2க்கான வேல்யூ வந்து கரெக்டாக நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். √3யோட வேல்யூ என்னது? 1.732. ஏன்னா இது தெரிஞ்சால் தான் இந்த கால்குலேஷன் நம்மளால் போட முடியும். எக்ஸாமில் √3யோட வேல்யூ வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த √3யோட வேல்யூ √2வோட வேல்யூ நம்ம கரெக்டாக மெமரி பண்ணி வச்சுக்கணும். √3 அப்படின்னா 1.732, √2 அப்படின்னா 1.414. ஓகே. 5th question. A compound of A and B crystallizes in a cubic lattice in which the A atoms occupy the lattice points at the corners of the cube. The B atoms occupy the center of each face of the cube. The probable empirical formula of the compound is. ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி பார்ட் 2ல் வந்து இந்த சேம் ஃபார்மேட்டில் ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். ஸோ அதே கொஸ்டின் தான். இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி அப்படிங்கிற 2 ஆட்டம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஏ ஆட்டம்ஸ் எல்லாமே எங்கே ஆக்குப்பை ஆகுது அப்படின்னா கார்னர் ஆஃப் த கியூப்ல வந்து ஆக்குப்பை ஆகுது. ஸோ கார்னர்ஸ் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன எழுதுவோம்? 8 அப்படின்னு வந்துட்டு போடுவோம். ஸோ 8 இன்ட்டு ஆக்குபேஷன் ரேஷியோ 1/8ல் இருக்கும். ஸோ 8 இன்ட்டு 1/8 தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? அடுத்ததாக பி ஆட்டம்ஸ் ஆக்குப்பை இன் சென்டர் ஆஃப் ஈச் ஃபேஸ் ஆஃப் த கியூப். ஃபேஸ் சென்டரில் வந்து நமக்கு ஆக்குப்பை ஆகிருக்கு. ஸோ ஃபேஸ் சென்டர் எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். ஆக்குபேஷன் ரேஷியோ என்ன வரும்? 1/2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இதே இது பாடி சென்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1 இன்ட்டு 1/1 அப்படின்னு வந்து நம்ம போடுவோம். ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இதே இது உங்களுக்கு எட்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா 12 எட்ஜஸ் வந்து நமக்கு இருக்கும். அப்போ 12 இன்ட்டு 1/4 அப்படின்னு வந்து நம்ம போடுவோம். சரியா? ஸோ அதுக்கும் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3 அப்படிங்கிறது தான் வரும். சரியா? ஸோ இந்த கார்னர், ஃபேஸ் சென்டர், எட்ஜு அடுத்ததாக வந்துட்டு பாடி சென்டர். ஸோ இதனாலே வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். லாஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நான் அதுக்கான ஒரு ஸ்பெஷலாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேபிளை வந்து ரெஃபர் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கமிங் டு த கொஸ்டின். கார்னரில் வந்துட்டு ஆக்குபேஷன் ஆஃப் ஆட்டம்ஸுடைய கவுண்ட் என்ன அப்படின்னா 1, ஃபேஸ் சென்டரில் 3. ஓகேவா? அப்போ ரேஷியோ நம்ம என்ன எழுதலாம்? AB 3 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ AB3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 6th கொஸ்டின். Copper crystallizes in FCC with a unit cell length of 361 picometer. What is the radius of a copper atom? ஓகே, ஸோ இது வந்து ரேடியஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திரும்ப சேம் ஃபார்மேட் தான், சேம் கொஸ்டின் தான். சிம்பிள் கியூபிக் அப்படின்னா ரேடியஸ்க்கும் லாட்டிஸ் பேராமீட்டருக்கும் அதாவது எட்ஜ் லென்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா A is equal to 2R. சரிங்களா? BCC அப்படின்னா 4R is equal to √3A. ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படின்னா 4R is equal to √2A. இப்போ நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க? FCC ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா நம்ம எடுக்கணும்? 4R is equal to √2A அப்படிங்கிற ஃபார்முலா எடுக்கணும். ஸோ இல்லை என்ன கேட்டிருக்காங்க? ரேடியஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் தட் ஈக்குவேஷன் R is equal to √2A divided by 4 அப்படிங்கிற ஆன்சர் வரும். √2ஓட வேல்யூ 1.414 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 361 கொடுத்துருக்கான். டிவைட் பை 4 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 128 பிகோமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வரும்.
ஸோ ஆன்சர் வில் பி 127 picometer. அப்ராக்சிமேட்லி ஒரு 127ல நம்ம ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. ஓகே. 7th question. An ionic compound is expected to have a tetrahedral structure if R plus bar R minus lies in the range of. ஓகே, ஆர் ப்ளஸ் பார் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது ரேடியஸ் உடைய ரேஞ்சஸ் ஆனியான்ஸ் கேட்டியான்ஸ் உடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு, என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுருந்துருக்கணும். சரிங்களா? ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் என்ன ஜியாமெட்ரியில் இருக்குது, ரேடியஸ் உடைய ரேஷியோ வேல்யூ என்ன, இந்த டேட்டா ஞாபகம் இருந்துச்சுன்னா தான் இந்த கொஸ்டின் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 2 அப்படின்னா ஜியாமெட்ரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லீனியர் less than 0.155 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக கோஆர்டினேஷன் நம்பர் 3 அப்படின்னா ட்ரையாங்குலர் ஜியாமெட்ரியில் இருக்குது. வேல்யூ ரேடியஸ் ரேஷியோட வேல்யூ 0.155 to 0.225. அடுத்ததாக கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படின்னா டெட்ராஹெட்ரல், ரேடியஸ் ரேஷியோ வந்து 0.225 to 0.414. அடுத்ததாக கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னா ஆக்டஹெட்ரல், 0.414லேருந்து 0.732. ஸோ இது காமனாக நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். ஆக்டஹெட்ரலுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெட்ராஹெட்ரல் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த வேல்யூவோட நமக்கு கம்மியான ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? அடுத்ததாக கோஆர்டினேஷன் நம்பர் 8 அப்படின்னா கியூபிக் ஜியாமெட்ரி, ரேடியஸோட ரேஷியோ பார்த்தோன்னா 0.732 to 1. ஓகேவா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சருக்கான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ரேஞ்ச் வந்து 0.225 to 0.414. ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி, 0.225 to 0.414. 0.414 to 0.732 எதுக்கு வரும், ஆக்டஹெட்ரலுக்கு வரும். 732 to 1 எனக்கு எதுக்கு வரும் அப்படின்னா வந்துட்டு கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு வரும். 0.155 to 0.225 எதுக்கு வரும், ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சருக்கு வரும். அப்போ டெட்ராஹெட்ரல் அப்படின்னா 0.225 to 0.414. ஓகே. 8th question. In which of the following crystals alternate tetrahedral voids are occupied? ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் வந்து ஒரு 4 ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது காமனாக திரும்ப கேட்குற ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ இதுக்கான வாய்ட் ஆக்குபேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இசட்என்எஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு கேட்டிருக்கிற கொஸ்டினே வந்து அதுதான். சரிங்களா? ஸோ எந்த மெட்டீரியலுக்கு ஆல்டர்னேட் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வில் பி இசட்என்எஸ். ஸோ இதை தவிர என்ஏசிஎலுக்கு எல்லாமே வந்து ஆக்டோஹெட்ரல் வாய்ட்ஸாக நமக்கு இருக்கும். அதே மாதிரி சிஎஸ்சிஎலுக்கு வந்துட்டு கியூபிக் கோஆர்டினேஷன் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்துட்டு நமக்கு பிளேஸ் ஆகி இருக்காது. CAF2 பார்த்தோம் அப்படின்னா ஆல் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸில் பிளேஸ் ஆகி இருக்கும். அங்கே வந்து ஆல்டர்னேட் டெட்ராஹெட்ரல் கிடையாது, எல்லாமே வந்து டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸாக தான் நமக்கு இருக்கும். நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் ஆல்டர்னேட் டெட்ராஹெட்ரல் வேர்டிங்ஸை வந்து கரெக்டாக நம்ம ரீட் பண்ணி அதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஸோ ஆல்டர்னேட் டெட்ராஹெட்ரல் அப்படின்னாலே இசட்என்எஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? NaCl என்ன சொன்னேன், ஆக்டோஹெட்ரல் வாய்ட். CAF2 என்ன சொன்னேன், ஆல் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ். அடுத்ததாக Na2O. Na2O அப்படிங்கிறது வந்து நமக்கு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சரில் வரும். ஸோ இது வந்து நமக்கு ஆன்சரில் வராது. ஸோ ஆன்சர் வில் பி ZNS. ஓகே. 9th question. What is the lattice constant for FCC crystal having atomic radius 1.476 Armstrong? ஓகே, லாட்டிஸ் கான்ஸ்டன்ட் FCC கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. லாட்டிஸ் கான்ஸ்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ என்னன்னு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அட்டாமிக் ரேடியஸ் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன, 4R is equal to √2A. ஆரோட வேல்யூ 1.476 ஆம்ஸ்ட்ராங், ஏவோட வேல்யூ லாட்டிஸ் கான்ஸ்டன்ட், அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன எடுத்து எழுதலாம், ஏவோட வேல்யூ என்னங்கிறத எடுத்து எழுதலாம். A is equal to 4R divided by √2. ஸோ இதை எப்படி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம், 4 வந்துட்டு 2 into 2 அப்படின்னு வந்து நம்ம எடுக்கலாம். அது ஒரு 2க்கு வந்துட்டு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், √2 into √2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ நியூமரேட்டரில் ஒரு √2 இருக்கும், டினாமினேட்டரில் ஒரு √2 இருக்குது. ஸோ ஒரு √2 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2√2 into R அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ இப்போ நம்ம கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ A is equal to 2 into √2 உடைய வேல்யூ 1.414 into R உடைய வேல்யூ 1.476 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4.174 ஆம்ஸ்ட்ராங். So answer will be option B, 4.1748 Armstrong. சரிங்களா? 10th question. When do ionic components conduct electricity? Ionic component வந்து எப்போ வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறப்பலாம் கண்டக்ட் பண்ணாது. கேஸியஸ் ஸ்டேட்ல இருக்கிறப்பயும் கண்டக்ட் பண்ணாது. அடுத்ததா நெவர் கண்டக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அத வந்து ஒரு மோல்டன் ஸ்டேட்க்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, அயானிக் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டிய கண்டக்ட் பண்ணும். ஸோ மோல்டன் ஸ்டேட் அப்படின்னா டிசால்வ்ட் இன் வாட்டர். வாட்டர்ல டிசால்வ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அயானிக் காம்பனன்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டிய வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ when dissolved in water. டுடேஸ் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தராக என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்னோட கிளாஸஸை வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.